ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டிலையே பரோட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக கலந்து வச்சுக்கலாம். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம பசைஞ்சிக்கலாம். பட் ஆனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு, 1/2 கப்பு வந்து தேவைப்படலை. ஸோ நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கூடிருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு பனைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு நல்லா பனைஞ்சிக்கோங்க. இப்போது அந்த மாவை வந்து அப்படியே நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு மாற்றி நல்லா இழுத்து பிணையணும். மாவை வந்து நம்ம நல்லா இழுத்து பிணையணும். ஸோ குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம்னாலும் நம்ம பிணையணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம பிணைஞ்சிட்டே இருக்கணும். இப்போது ஒரு 20 நிமிஷம் போல் நான் பிணைஞ்சிட்டேன். இதை வந்து நம்ம இன்னொரு பவுலில் மாற்றி இதை கவர் பண்ணி வச்சிடணும். இதுக்கு மேலே லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் தடவி நல்லா மாவை சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ஸோ ட்ரை ஆகாமல் இருக்கும், அதுக்காக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணியோ இல்லை ஏதோ மூடியை போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருவோம். இப்போ ஒரு 1.5 மணி நேரம் ஊறிருக்கு. இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். பரோட்டாவுக்கு வந்து மாவு ரொம்ப நேரம் வந்து ஊறணும். மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ்னாலும் ஊற வச்சா தான் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். எந்த அளவுக்கு ஊற வைக்க முடியுமோ நீங்கள் அவ்வளோ ஊற வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி உருண்டையாக உருட்டினதுக்கப்புறமும் மறுபடியும் நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். நான் எடுத்திருக்க மாவுக்கு எனக்கு வந்து ஒரு நார்மலான சைஸில் உருட்டியிருக்கேன். அது வந்து ஒரு 4 உருண்டைகள் கிடச்சிருக்குது. மறுபடியும் இதில் சுற்றி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப கவர் பண்ணி ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு உருண்டை எடுத்து லைட்டாக அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஹோட்டலில் எந்த மாதிரி இந்த பரோட்டா வீசுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ வீசுகிறாங்க. என் ஹஸ்பண்ட் தான் வீசுகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி இழுத்து வீசுகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அதில் வச்சுருவோம். நெக்ஸ்ட் இன்னொரு பால் எடுத்துக்கலாம். இதை வந்து ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா அந்த மாதிரி எட்ஜஸில் அழுத்தி விட்டுட்டு இருந்தோம்னா அப்படியே நல்லா விரிஞ்சிரும். நம்ம பரோட்டா ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்தா தான் இந்த மாதிரி வந்து விரியும். இல்லைன்னா திரும்ப அப்படியே சுருங்கி உள்ளே வந்துகிட்டே தான் இருக்குதும். ஸோ அதை நல்லா விரித்து விட்டுக்கணும். நல்லா தின் லேயராக இருக்கிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விரித்து விட்டுருங்க. விரித்து விட்ட அப்புறமும் லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நல்லா தேய்ச்சிட்டு 2 கார்னர்லையும் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே சுருட்டி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்படி சேர்க்கும்போது ஒரு லைன் மாதிரி தெரியும். இது நல்லா இந்த மாவை இழுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கணும். அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து பரோட்டா வந்து போட்டு எடுத்துடலாம். அதுக்கு வந்து தோசைக்கல்லை சூடு பண்ணியாச்சு. இப்போ இந்த உருண்டை அப்படியே எடுத்து லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், இதை அப்படியே கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்லை லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு மாவை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து மறுபடியும் கொஞ்சமாக தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம்.
மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்களேன், டக்குன்னு வெளியே தான் வந்து வேகும், உள்ளே வெந்திருக்காது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வச்சு வெயிட் பண்ணிவிடுங்க. மீத உருண்டைகளையும் இதே மாதிரி தேய்ச்சி நான் பரோட்டாவாக போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பரோட்டாவை இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா உதிர்ந்து சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் சூடு இருக்கும், அந்த சூட்டோடய அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.